பாண்டியம்மா, என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? யார் கூட சேர்த்து வச்சு பேசுற? ஏங்கா, நான் பேசுறதுல என்ன தப்பு? வேல்முருக மனோகரிக்கு சொந்த முறப்பையன் தானே. இந்த பேச்சே எனக்கு பிடிக்கல பாண்டியம்மா. அவ யாரோ நாம யாரோ. தேவையில்லாம நீங்க இந்த அண்ணக்குடி குடும்பத்துக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா, எங்க ரெண்டு பேரும் ஜோடியா போயிட்டு வரீங்க? ஒண்ணு இல்லடா, மணியக்கார பேத்தி வயசுக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாரு, போக முடியல. இப்பதான் நேரம் கிடைச்சது, போயிட்டு வரோம். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? திருநெல்வேலியில ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ப்பா, அவனை பாத்துட்டு வரலான்னு இருக்கேன். இந்த பாருடா, கல்யாணம் வர நெருங்கிடுச்சு, அங்க அங்க சுத்திட்டு இருக்காத, புரியுதா? இல்லப்பா. ஆமா, அவ்வளவு தூரம் போற, பணம் ஏதாவது கையில வச்சிருக்கியா? கொஞ்சம் போல இருக்குப்பா. மகாலட்சுமி, பணம் ஏதாவது கொடுத்தேன். தங்கத்தோர அப்பா, நானும் வயசா கடந்து வந்தவன் தான். ஒழுங்கா இரு, ஒழுக்கமா இரு, புரியுதா? சரிங்கப்பா. அப்பா, முதல்ல அம்மாவுக்கு போன் பண்ணி நாம இதை சொல்லிடலாமாப்பா? சரிம்மா. நானே கூப்பிடணும்னு நினைச்சேன், அவளாவே போன் பண்றாளே. கௌரி. அம்மா சொல்லுமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? இரு, உன் குரல் சரியா கேக்கல, நான் வெளியில வரேன். ஹலோ ஹலோ கௌரி. ஹலோ கௌரி. அம்மா, கேக்குதா? கௌரி, நான் பேசுறது கேக்குதா? எனக்கு நல்லா கேக்குதுமா. நான் இப்ப அப்பா கூட தான் இருக்கேன். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல நீ இப்பவே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. என்னம்மா சொல்றீங்க? நான் வீட்டுக்கு வரவா? ஆமா, உடனே வீட்டுக்கு வா. என் பொண்ணா மட்டும் வராம வக்கீலாவும் வா. சரிம்மா. சீக்கிரம் வா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சரிம்மா, நான் வரேன். வச்சிடுறேன். அப்பா, போற வழியில என்ன பாண்டி பெரியம்மா வீட்டுல இறக்கி விட்டுருங்கப்பா. எதுக்குமா? என்னன்னு தெரியல, அம்மா வீட்டுக்கு வர சொல்றாங்க. சரிம்மா. தங்கதோர, நமக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குதுடா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க, என்ன ஆச்சுன்னு அப்படி இப்படி நடந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல நாகலட்சுமி, என்னமோ நமக்கு எதிரா நடக்க போகுதுன்னு கொஞ்ச நாளாவே என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளா நான் பாண்டியம்மாவை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பயலை பார்க்க போனதுல இருந்து, அதான் அந்த சாமியார் பயலை பார்க்க போனதுல இருந்து அவ முகமே சரியில்லை. சாமியார் பைய பாண்டியம்மாட்ட ஏதோ சொல்லியிருக்கான். அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அதை நினைச்சு நீங்க அப்ப இந்த மாதிரி டென்ஷன் ஆகணும்? கருக்கான நீங்க ஏற்பாடு பண்ணாலா? என்னமோ சித்தப்பாவை கொல்ல கருக்காவை நீங்க வெளியே கொண்டு வந்த மாதிரி இந்த பயப்படுறீங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. சின்னம்மா அந்த கௌரியை வர சொல்லிருக்காங்க, அது உங்களுக்கு பிடிக்கல. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, வர்ற கௌரிய வாசல்ல வச்சு துரத்துறேன். வாய மூடுற. கௌரி அவளா வந்தா அடிச்சு கூட துரத்தலாம். இப்ப பாண்டியம்மா சொல்லி வரா, முட்டாள்தனமா எதையாவது செஞ்சு தொலைக்காத. பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க. பாண்டியம்மா ஒன்னும் கௌரி அண்ணக்குடி பொண்ணா இந்த வீட்டுக்கு வர சொல்லல, வக்கீலா தான் வர சொல்லியிருக்கா. இதுல ஏதோ சூட்சமா இருக்கு.